வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாஸ்மதி அரிசியில் ஒரு தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. இப்போ சட்டி நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து இப்போ 150 ml நெய் இருக்குங்க, அது சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கரம் மசாலாவை போட்டுக்கலாங்க. இப்போ 400 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோங்க, அதை போட்டுக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூட மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா, இது நம்ம வீட்டிலே செஞ்சதுங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். நம்ம தக்காளி சேர்த்த பிறகு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் மல்லித்தலை புதினா தலை எடுத்து வச்சுருக்கோங்க, அதை நல்லா அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு 100 ml தயிர் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சிக்கனில் உப்பும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தயிர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சிடலாங்க. பாஸ்மதி அரிசி 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதை இப்போ ஊற வச்சிடறேன். இப்போ நம்ம சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக விட்டுலாங்க. அதாவது பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்துருக்கேங்க. 1 கிலோவுக்கு 1.5 கிலோ சிக்கன் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் செக் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறதுனால நம்ம 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இதில் ஒரு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சிக்கனில் வர தண்ணி விடும். அப்போ சிக்கனில் தண்ணி விடும்போது நம்ம 2 கப்பு சேர்த்துருக்கும் போது தண்ணி கரெக்டான அளவு வந்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு ஒரு இது கூடவே இருக்கணும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம அரிசி சேர்த்துலாங்க. இப்போ நம்ம ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசிக்கு 1 லெமன் சேர்க்கணுங்க. லெமனை இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லேசாக கிளறி விட்டு தம் போட்டுடலாங்க. தம் போட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டுங்க. 20 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ
பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. பாருங்க ஒன்னோட ஒன்று ஒட்டாம நல்லா உதிரியா வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.